ரொம்ப இயல்பாகவே பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். சில பேர் கடுகடு கடுகடுன்னு பேசுவாங்க, அதெல்லாம் ஒத்து வராது. அப்படி பேசக்கூடாது, இனிமையாக பேசுங்கள். இனிய உளவாக என்று சொன்னான் திருவள்ளுவர். ரொம்ப இனிமையாக பேசுங்கள், ரொம்ப ஸ்வீட்டாக பேசுங்கள். எல்லோருடைய வீட்டு வாசல் கதவையும் போய் தட்டுங்கள். ஒரு உங்களுக்கு இருக்கா, சரி உங்க மனைவிக்கு இடுங்க, எனக்காக இடுங்க, ஒரு 100 ரூபாய்க்கு இடுங்க அப்படின்னு கேளுங்க. நான் எத்தனை நாள் வந்திருக்கேன், எனக்காக வேண்டி இடுங்க, நீங்க சிரமப்பட வேண்டாம், நாங்களே கொண்டு போய் கட்டி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் இதுக்கு ஃபியூச்சர் இருக்கு. அமெரிக்காவில் இப்படி நிலைமை வந்திருக்கு. எல்லாத்தையும் சொல்லுங்கள். மக்கள் தயாராக இருக்கிறார்கள், மக்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு இல்லைன்னா இப்படி 23 கோடி மக்கள் அங்க இருக்க முடியுமா? 5 லட்சம் கோடி இத்தனை கோடியாக இன்னைக்கு 8 லட்சம் கோடியாக இன்னைக்கு உயர்ந்திருக்க முடியுமா? ஆகவே உங்கள் உழைப்பை விரிதப்படுத்தணும். ஏன்னா தேவைகள் அதிகமாகிவிட்டது என்பதை விட போட்டிகள் அதிகமாகிவிட்டது. இந்த பிர்லான்னு ஒண்ணு என்ன கூப்பிட்டாங்க, பிர்லா என்ன கூப்பிட்டாங்க. நிறைய மோட்டிவேட்டட் கான்ஃபரன்ஸ்ல என்ன மாதிரி இருக்கிற ஆளுகளை கூப்பிடுவாங்க. நான் யாரு கூப்பிட்டாலும் போறதில்லை. நமக்கு ஒரு தரம் இருக்கு. இந்த நாட்டுக்காக நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அரசாங்கமே உங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்கி அரசாங்கம் கொடுக்குது. அதுல கடன் வாங்குறது தப்பு இல்லை. கடன் வாங்கியாவது கட்டுங்க அப்படின்னு சொல்லிடணும். அவன் ஒரு கடன் வாங்கி கட்டிடுவான். கடன் வாங்கி கட்ட அந்த கடன் அவன் திருப்பி செலுத்தணும்னு அவனுக்கு ஒரு உந்துதல் வரும், உணர்ச்சி வரும். ஆகவே ஒரு மிகப்பெரிய வேள்வியில், ஒரு மிகப்பெரிய வரலாற்று கடமையில் உங்களை நீங்களே இந்த மண்ணிலே நீங்கள் அர்ப்பணித்துக் கொண்டு நீங்கள் கடமையாற்றுகின்றீர்கள். ஆகவே இந்த நாட்டில் முடியாது என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அகமதாபாத்தில் பூகம்பம் வந்தது. பூகம்பத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் புதைந்து போனார்கள். மவுண்ட் கார்மல் பள்ளி, அகமதாபாத்தினுடைய புகழ்பெற்ற ஸ்கூல் மவுண்ட் கார்மல் பள்ளியினுடைய மாணவி புருதா தேசாய், பூகம்பத்தினுடைய இடிபாடுகள் எல்லாம் முடிந்து மக்களினுடைய கண்ணீர் கதறலுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்காமல் அந்த பள்ளிக்கூடத்தை மீண்டும் திறக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட மாணவி புருதா தேசாய் அவள் பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் எல்லாம் ஓவென்று கதறி எழுதார்கள். ஏனென்றால் அந்த புருதா தேசாய் என்கிற மாணவிதான் அந்த பள்ளிக்கூடத்திற்கு பல தங்கப்பதக்கங்களை பெற்று தந்த மாணவி. அவளுக்கு வயது 12. ஒரு கிண்ணத்தை எடுப்பாள், கிண்ணம் நிறைய வண்ணம் நிரப்புவாள், ஒரு தூரிகை எடுத்து தொடுவாள், திரையிலே கண்மூடி கண் திறப்பதற்குள் விதம் விதமான சித்திரங்களை தீட்டுவாள். விதவிதமான சித்திரங்கள். ஓடிக்கொண்டிருக்கிற ஆறு, பாடிக்கொண்டிருக்கிற குயில், தேடிக்கொண்டிருக்கிற மான், ஓங்கி உயர்ந்த மலை, ஓ என்று ஓசையோடு கீழே விழுகிற அருவி, நீலவானம், நீலவானத்தில் நிறைய சிரிக்கின்ற நட்சத்திரங்கள், நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து ஒளிமுகத்தை காட்டுகின்ற நிலவு, கண்ணூடி கண் திறப்பதற்குள் விதவிதமான ஓவியங்களை, திரையிலே வருகின்ற ஆற்றலை 12 வயதில் பெற்று பல பதக்கங்களை வாங்கி மவுண்ட் கார்மல் பள்ளிக்கு ஈடில்லாத பெருமையை ஈட்டி தந்த புருதா தேசாய் அன்றைக்கு பள்ளிக்கு வரவில்லை. பள்ளியில் இருக்கிற எல்லோரும் கதறி அழுதார்கள். புதைந்து போன பூகம்பத்தின் இடிபாட்டில் புருதா தேசாயை நீயும் போய்விட்டாயா? பதக்கங்களை வாங்கி மவுண்ட் கார்மல் பள்ளிக்கு மகத்தான பெருமையை ஈட்டி தந்த எங்கள் கண்ணே, நீயும் கல்லறை குயிலாகி விட்டாயா? மவுண்ட் கார்மல் பள்ளியின் பெருமையை தக்க வைத்துக் கொள்ள உன்னை போல் ஒரு மாணவி இந்த பள்ளியில் இனி யாரும் இல்லையே, இறைவன் எங்களை இப்படி சபித்து விட்டாரே என்றவள் ஏங்கினாள். எல்லோரும் ஏங்கினார்கள். 2-3 நாட்கள் போகிறது. பூகம்பத்தின் இடிபாடுகளில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய பணி தொடர்கிறது. அப்போது அந்த 12 வயது சிறுமி மவுண்ட் கார்மல் பள்ளியிலே விதவிதமான ஓவியங்களை தீட்டி பதக்கங்களையும் விருதுகளையும் பரிசுகளையும் வாங்கி குவித்து அந்த பள்ளிக்கு வரலாற்று பெருமை ஈட்டி தந்த புருதா தேசாயை இடிபாடுகள் இந்த பொக்களின் எந்திரம் தூக்கி கொண்டு மேலே வருகிறது. அவள் சாகவில்லை, உயிரோடு திரும்பி வருகிறாள். ஊரெல்லாம் மகிழ்ச்சி, அகமதாபாத் முழுவதும் பரவசம். ஆனால் ஒரு சோகம் தோழர்களே. எந்த கரத்தால் ஓவியங்களை வரைந்தாளோ, எந்த கரத்தால் சித்திரங்களை தீட்டினாளோ,
எந்த கரத்தால் கண்மூடி கண் திறப்பதற்குள் விதவிதமான ஓவியங்களை தீட்டி நவமான பரிசுகளை இந்த பள்ளிக்கு பெற்று தந்தாளோ அந்த கரம் இயங்கவில்லை. தோள்பட்டை முறிந்து விட்டது. இனிமேல் இந்த கரம் இயங்க வாய்ப்பில்லை. புகழ்பெற்ற மருத்துவமனைக்கு கொண்டு சென்று ஆர்த்தோபெடிக் சர்ஜன் புகழ்பெற்ற மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்துவிட்டு இந்த கையை துண்டிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கை துண்டிக்கப்பட்டு விட்டது. அறுவை சிகிச்சை முடிந்த அரங்கத்தில் இருந்து வெளியே வந்தாள். சக்கர நாற்காலில் உட்கார வைத்தவளை வீட்டுக்கு கொண்டு சென்றார்கள். 2 நாள் படுக்கையில் படுத்திருந்தாள். 3வது நாள் இடது கை எடுத்து இயங்க ஆரம்பித்தாள். கிண்ணத்தை எடுத்தாள். கிண்ணம் நிறைய வண்ணம் நிரப்பினாள். தூரிகையை தொட்டாள். விதவிதமான ஓவியங்களை இடது கையால் தீட்டுவதற்கு பயிற்சியை ஒரே மூச்சாக இருந்து பெற்றாள். அதிசயம் என்ன தெரியுமா? 3 மாதத்தில் வலது கரத்தால் எப்படி ஓவியங்களை தீட்டுகிற வல்லமை பெற்றாளோ அதே போல இடது கரத்தாலும் தீட்டுகிற வல்லமையை மவுண்ட் தேசாய் பெற்றாள். அமெரிக்காவின் அதிபராக இருந்து ஓய்வு பெற்ற பில் கிளின்டன் பூகம்பம் பாதித்த அகமதாபாத் பகுதிக்கு வந்து மவுண்ட் கார்மல்